முதல் வாசகம். சபையுரையாளர் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 11, இறை வசனங்கள் 9 முதல் அதிகாரம் 12, இறை வசனம் 8 வரை. இளையோரே, இளமை பருவம் மகிழ்ச்சியோடு இருப்பதற்கே. இளமையின் நாள்களில் உள்ள களிப்புடன் இருங்கள். மனம் விரும்புவதை செய்யுங்கள். கண்களின் நாட்டத்தை நிறைவேற்றுங்கள். ஆனால் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு செயலுக்கும் உரிய தீர்ப்பை கடவுள் வழங்குவார் என்பதை மறவாதீர்கள். மனக்கவலையை ஒழியுங்கள். உடலுக்கு ஊறு வராதபடி காத்து கொள்ளுங்கள். குழந்தை பருவமும் இளமையும் மறையக்கூடியவையே. ஆகையால் உன்னை படைத்தவரை உன் இளமை பருவத்தில் மறவாதே. வாழ்க்கை எனக்கு இன்பம் தரவில்லையே என்று நீ சொல்லக்கூடிய துயர நாள்களும் ஆண்டுகளும் வருமுன் அவரை உள்ளத்திலே நினை. அதாவது கதிரவன், பகலொளி, நிலா, விண்மீன்கள் ஆகியவை உனக்கு மங்களாய் தெரியும் முன்னும், மழைக்கு பின் மேகங்கள் இருண்டு வருவது போல தோன்றும் முன்னும், வீட்டுக் காவலர் நடுக்கங்கொள்ள வலியோர் தளர்வுற முன்னும், அரைப்போர் மிகச் சிலராகி தம் வேலையை நிறுத்திக் கொள்ள பலகனி வழியாக பார்ப்போர் ஒளியிழந்து போகும் முன்னும், தெருச்சந்தடி கீழா வண்ணம் கதவுகள் அடைத்து கொள்ள சிட்டுக்குருவியின் கீச்சொலியும் உறக்கத்தை கலைக்க இன்னிசை கருவி இசைக்கும் மகளிர் அனைவரும் ஓய்ந்து போகும் முன்னும் உன்னை படைத்தவரை உள்ளத்தில் நினை. மேட்டை கண்டு அச்சம் கொண்டு தெருவில் நடப்பதை நினைத்து திகில் கொள்ளும் முன்னும், வாதுமை மரம் பூக்கும் முன்னும், வெட்டு கிளியைப் போல நடை தட்டு தடுமாற ஆசையெல்லாம் அற்றுப்போகும் முன்னும், உற்றார் வீதியில் அழுது புலம்ப நீ முடிவற்ற ஓய்வுக்கு செல்லும் முன்னும் உன்னை படைத்தவரை உள்ளத்தில் நினை. வெள்ளிக்கயிறு அருந்து பொன் விளக்கு கீழே விழுந்து உடைவதற்கு முன்னும், குளத்தருகில் குடமுடைந்து நொறுங்க கிணற்றருகில் உருளை உடைந்து விழுமுன்னும், மண்ணினின்று வந்து உடல் மண்ணுக்கே திரும்பும் முன்னும், கடவுள் தந்த உயிர் அவரிடமே திரும்பும் முன்னும் உன்னை படைத்தவரை உள்ளத்தில் நினை. வீண், முற்றிலும் வீண் என்கிறார் சபையுரையாளர். எல்லாமே வீண். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு செய்த யாவற்றையும் பார்த்து அனைவரும் வியப்படைந்தனர். அவர் தம் சீடர்களிடம், நான் சொல்வதை கேட்டு மனதில் வைத்து கொள்ளுங்கள். மானிட மகன் மக்களின் கையில் ஒப்புவிக்கப்பட இருக்கிறார் என்றார். அவர்கள் அவர் சொன்னதை புரிந்து கொள்ளவில்லை. அவர்கள் அதை உணர்ந்து கொள்ளாதவாறு அது அவர்களுக்கு மறைவாயிருந்தது. ஆயினும் அவர் சொன்னது பற்றி அவரிடம் விளக்கம் கேட்க அஞ்சினார்கள். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பான காலை வணக்கத்தை கூறிக்கொள்கின்றேன். தாயாம் திருவை இந்த நாளிலே புனித வென்சஸ்லாஸ் மறை சாட்சியத்தை இன்றைக்கு நினைவு கூறுகின்றது. இவர் தன்னுடைய வாழ்விலே இறை வெளிப்பாட்டை பெற்றவராக புனித வென்சஸ்லாஸ் அருமையான ஒரு துறவற பணியை தன் வாழ்நாள் முழுமையாய் இறை நம்பிக்கையோடு செயலாற்றியவர். மன துணிவை பெற்றவர், மன வலிமையை பெற்றவர். தன்னுடைய வாழ்விலே இயேசுவுக்காக தன் உயிரை கொடுப்பதிலே மிகுந்த ஆர்வத்தோடு செயல்பட்டவர். அத்தகைய இறை நம்பிக்கையாளர்களுடைய மத்தியிலே இந்த நாள் ஒரு ஆசீர்வாதம் நிறைந்த நாளாக உங்களுக்கு இருக்க உங்களை வாழ்த்துகின்றேன். நம்முடைய வாழ்விலே ஆண்டவர் எப்பொழுதும் அருளை, இரக்கத்தை நம்மிடத்திலே தருகின்றார். இயேசுடைய வாழ்வு தன்னலத்தை கடந்து பிறர் நலத்திலே, இதோ மானிடமகன் இதோ கையில் ஒப்படைக்கப்பட இருக்கின்றார், இதோ அவருடைய பாடுகளினுடைய அறிவிப்பை 3 முறையாக இயேசு தான் இறந்து உயிர்க்க வேண்டும் என்பதை சீடர்களுக்கு அறிவுறுத்துகின்றார். சீடர்களோ கவலைப்படுகின்றார்கள். தங்களுக்கு தலைவர் இருக்க மாட்டாரா, இதோ தான் இறக்கப் போகிறார் என்று சொல்லுகிறாரே என்று அச்சப்படுகிறார்கள், பயப்படுகிறார்கள்.
ஆகவே இந்த நாளிலே நம்முடைய வாழ்விலும் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்விலும் சாட்சியாக நாம் இருப்பதற்கு ஆண்டவரிடத்தில் நம்பிக்கையோடு வேண்டுவோம். இன்றைய முதல் வாசகத்திலே உன்னை படைத்தவரை உள்ளத்தில் நினை என்று சொல்லுகின்றது. நம்மை படைத்தவரை, நம்மை பாதுகாப்பவரை ஒவ்வொரு நாளும் நாம் நன்றியோடு நினைத்து அவருக்கு எப்பொழுதும் புகழ் பாடல் பாடி நாம் எப்பொழுதுமே ஜெபிக்க புனித அகஸ்தினார் சொல்லுவார், ஒரு முறை பாடுவது இருமுறை ஜெபிப்பதற்கு சமம் என்று சொல்லுவார். அந்த அளவுக்கு நம்முடைய இந்த நாள் ஆண்டவரை போற்ற புகழ நம்முடைய வாழ்வு முழுமையாய் இந்த நாளிலே ஜபத்தை சொல்வதற்கும் இறை வார்த்தையை வாசிப்பதற்கும் ஆண்டவர் கொடுத்த இந்த நாளிலே நம்முடைய உள்ளங்களிலே எப்பொழுதுமே ஆண்டவருக்கு என் வாழ்வை கொடுக்க தயார் என்ற அந்த மனநிலையை, இயேசுவுக்காக நான் இறக்க தயார் என்று எத்தனையோ புனிதர்கள் தங்களுடைய வாழ்க்கையை துச்சமென கருதினார்கள். இந்த உலக வாழ்க்கையை ஒரு நிலையற்றது என்று கருதினார்கள். அதுபோல நம்முடைய வாழ்விலும் ஆண்டவரே என் சொந்தம், அவரே என் கோட்டை என்று பிறர் நலத்திலே, பிறருக்காக நம்மை கையளிப்பதிலே, பிறருக்கு உதவி புரிவதிலே, பிறர் மீது அன்பு செலுத்துவதிலே ஒரு நிறைவை காண மத்தேயு நற்செய்தி 25ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் கூறுவார், மிகச் சின்னஞ்சிறிய சகோதரருக்கு நீங்கள் செய்த போதெல்லாம் நீங்கள் எனக்கே செய்தீர்கள் சொன்ன அந்த வார்த்தை நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலே தன்னலத்தை கடந்து பிறர் நலத்திலே வாழ இயேசு எவ்வாறு தன் வாழ்வை முழுமையாக கொடுக்க ஏதோ பாடுகளை அறிவிப்பது போல துணிச்சலோடும் மன வலிமையோடும் சொன்னது போல நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய பாடுகள், பிரச்சனைகள் அனைத்தையும் துணிவோடு சந்திக்கக்கூடிய ஆற்றலை, இறை நம்பிக்கையை இந்த நாளிலே வேண்டி ஜெபிப்போமாக. அனைத்தையும் படைத்து ஆண்டு நடத்தும் இறைவா, உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். இந்த இனிய நாள் எங்கள் ஒவ்வொருவருக்குமே நம்பிக்கையை கொடுக்க, பிற நலத்திலே நாங்கள் வாழ்வதற்கு, எங்களுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய ஆசைகளை, விருப்பங்களை எல்லாம் கடந்து இயேசுவே சொந்தம், இயேசுவே மீட்பர், இயேசுவே வாழ்வு என்று நாங்கள் அறிக்கையிட எங்கள் உள்ளத்திலே என்னாலும் பேராசைகள் அனைத்து மாற நாங்கள் தூய புனித வாழ்வுக்கு அழைக்கப்பட எங்களுக்கு உம்முடைய கிருபையை, இரக்கத்தை இந்த நாள் முழுமையாய் கொடுத்து ஆசீர்வதிக்கும்படி வழிநடத்தும்படி கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென்.